சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்டே இருந்துட்டு எனக்கு என்னம்மா சாப்பிட்டது ஒத்துக்கலை, அதனால் பக்கத்தில் நான் போய் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா வந்து தண்ணி எடுத்துட்டாரன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை வாங்கிட்டு ஆத்தங்கரை பக்கம் வராங்க. அதுக்கு அடுத்ததாக 10 நிமிஷம் தான் இங்கே வந்துட்டு திதியை கொடுத்து முடிச்சுட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டேரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னை வம்பலை மாட்டி விட நீ என்னெல்லாம் காரியம் பண்ணுறதுக்கு இருக்கியோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு போய் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவ தான் என்னுடைய பொண்ணு, பேர் கல்யாணி, இது இவளுடைய பையன் பேர் கிருஷு, இவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி இந்த பெண்டத்தை ஆத்தங்கரையில் கழிச்சிருங்க, அவ்வளோதான் திதி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது மீனா இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே உடனடியாக போயிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும்னு போகிறாங்க. ரோகிணி இருந்துட்டு மீனா இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு மறுக்கலை, என் அம்மா பண்ண காரியத்தினால தான் நான் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, மற்றபடி நான் யாரையும் ஏமாற்றி பழைக்கணும்னு நினைக்கல, நீ ஏமாற்றி தாண்டி பழைச்சிருக்க. பாவம் கிருஷ், அவன் நிலைமையை கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா? உனக்கு உன்னோட வாழ்க்கை மட்டும்தானே முக்கியம், அதுக்காக நீ என்ன வேணால் பண்ணபடி, இப்போவே நான் இப்போ எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்ல தாண்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா கிளம்புன உடனே நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன், நீ எல்லாம் சாக மாட்டேன், மற்றவங்கள வேணால் சாகடிப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் சாகத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம